பாருங்க. அப்புறம் அதேமாரி தொட்டியில் பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்ச பாருங்க, தொட்டியில் தானாக வச்சதை நாங்கள் வச்ச வந்தது தான் அந்த மிளகா செடி. பாருங்கள், ஒரு காய் வச்சிருக்கு பாருங்கள், அழகாக ஒரு காய் வச்சிருக்கு பார்த்திங்களா. நாங்கள் வைக்கவே இல்லை, அது தானாக வந்தது தான். பாருங்கள், இதனோட வேர் இதான் அடியில் இருக்குது பாருங்கள், மிளகா செடி பார்த்திங்களா, அப்படி வந்திருக்கு. அப்போ கிட்ட தள்ளி நின்று காமிக்கிறோம் சரிங்களா. பாருங்கள், இது ரெட் கலர் ரோஸ். கீரை செடியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் பழுத்து போச்சு பாருங்கள். இது ரெட் கலர் ரோஸ். அப்புறம் அப்படியே கருவேப்பிலை செடி சரிங்களா. பாருங்கள், ரோஸ்னால் நல்லா பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் கலர் யாருக்கு பிடிக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.